சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம வெங்காய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம சாப்பரில் போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளேடை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுற்றி வர இந்த வெங்காயத்தை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வெங்காய தோசை எல்லாமே ஊற்றுறதுக்கு. இந்த பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காய தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், வெங்காய தோசைக்கு இந்த மாதிரி லேசாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றி வர நம்ம நல்லா வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா நிறையா வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊத்தாப்போ மாதிரி வேணும்னா நல்லா மொந்தமாகவும் ஊற்றி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இப்படி லேசாக ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை அதோடு சேர்த்து நம்ம மாவோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே அமுங்கிரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் தனியாக வந்துடும் தோசைக்கல்லில். அந்த மாதிரி நம்ம மாவாக இருக்கும்போது இது பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஆம்லேட் ஒன்று ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் எதுவும் சேர்க்கலைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் உப்பு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். பாருங்கள், ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கார தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம கார தோசைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேசாக தோசை ஊற்றி அது மேலே பார்த்திங்கன்னா கார சட்னி நம்ம நல்லா தடவி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரம் தேவையான அளவுக்கு சட்னி எடுத்து நம்ம அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கார சட்னி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார தோசையுமே எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார தோசையோடு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரே மாதிரி தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் தோசை ரெடி ஆயிடுச்சு, ஆம்லேட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கார தோசையுமே ரெடி ஆயிடுச்சு. கார தோசை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு நெய் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற்றிட்டு அந்த மாவை நல்லா நம்ம இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தோசை நல்லா லேசாக இருக்கும். திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க நைட் டின்னர் இன்றைக்கி. நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைக்கு பால் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.